அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதை பற்றின வீடியோ போடுங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. அதை பற்றின வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் வந்து இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிக்குவயர்மெண்ட் 2025க்காக வந்திருக்குது. மொத்தம் 5800. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆர்ஆர்பியில் நிறைய டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆர்ஆர்பிக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்று நாள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிக்கு ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிசி அதே மாதிரி ஆர்ஆர்பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். எந்த ஜாப் அடிக்கடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் விடுறாங்களா அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கு ரிலேட்டடாக ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேனேஜரு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டில். அதே மாதிரி சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டன்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டைப் ஆஃப் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருவோம் ஆர் டைப் ஆஃப் போஸ்டிங்க்குமே. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். 20/11/2025 இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் டைப் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 35,400, ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35,400, அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும்தான். இது இல்லாதவங்களுக்கு அலவன்ஸு டிஏ அதே மாதிரி பல இதெல்லாம் பெனிஃபிட்லாம் இருக்குது. அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு சிபிடி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி முறையில் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்டிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. அப்படின்னா சிபிஐடின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் செக்அப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான். அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே எக்ஸாம் எழுதிட்டிங்களா அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் நல்ல சேலரியில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா. இது ரீஃபண்டபுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ரீஃபண்டபுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முதல்ல எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் தான் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணோம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுமே உங்களுடைய நேமு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்சனல் டீட்டெயில்ஸு அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சரு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணி பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு 21/10/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நைட்டு 11:59 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் போர்ட்டில். அதுக்குள்ளே விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் இல்லைன்னா எல்லாம் என்னென்ன வேணும்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.